கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நாம் நெருக்கடி என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்க கூடும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்நாட்களிலே இன்றைக்கோ அல்லது கடந்த நாட்களிலோ ஏதோ ஒரு சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்திருக்க கூடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது, அந்த நேரத்திலே அநேகருடைய இருதயங்களானது அமைதலற்ற நிலைமையிலே காணப்படும். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் நெருக்கடியை கையாள தெரியாதவனாக இருப்பான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் பல பிரச்சனைகளை தன்னிடத்திலே வரவழைத்துக் கொள்ள நேரிடும். இந்த நெருக்கடிகளை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நிச்சயமாக நம்முடைய அமைதலற்ற இருதயங்களை தேவனுடைய கரத்திலே இளைப்பாற செய்து நாம் அமைதலாக இருக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் 100% எனக்கு தெரியும். நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் நிச்சயமாக நம்பிக்கையாக இருக்க முடியும். We can be confident in our crisis. நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளை நிச்சயமாக நம்மால் 100% நம்பிக்கையாக இருக்க முடியும். எப்படி முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாடிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த பகுதியிலே ராஜாவின் மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர் அநேகமாக ஏரோதுனுடைய ஒரு நம்பகம் வாய்ந்த ஒரு வேலைக்காரராக இருந்திருக்கலாம். இந்த ராஜாவின் மனுஷன் தன்னுடைய மகன் மரண தருவாயில இருக்கும் பொழுது காய்ச்சல் காரணமாக அவன் மிகவும் வேதனை அடைந்தவனாக காணப்பட்டு வந்தான். எப்பொழுது அவன் மரித்து போவான் என்று தெரியாத ஒரு நிலைமை. இப்பொழுது அந்த ராஜாவின் மனுஷனையும் அந்த குடும்பத்தையும் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாமே. அவருடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த மனிதன் அமைதலற்ற இருதயத்தோடு தேவனிடத்திலே வந்தான். இயேசுவை சந்தித்த பிற்பாடு அமைதலற்ற அவனுடைய இருதயமானது அமைதல் அடைந்தது. அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளே அமைதல் வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களில் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் நமக்கென்று பற்றி கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்மால் அமைதலாக ஜீவிக்க முடியும். இங்கே இந்த வாக்கு தத்தம், அதாவது இந்த வசனம் 50வது வசனமானது ஒரு மிக அடித்தளமான வசனம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ராஜாவின் மனுஷனுக்கு தன்னுடைய இருதயத்திலே நம்பிக்கை அல்லது அமைதலுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை கிடையாது. மாறாக இங்கே இயேசுவானவர் வல்லமையுள்ள தேவன் இங்கே அந்த நபருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அவனுக்கு நம்பிக்கை உருவானது, அல்லது அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அவனுடைய இருதயம் அமைதல் அடைந்தது. அந்த வார்த்தை என்ன? இங்கே நான் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஏன் அவனால் நம்பி போக முடிந்தது என்று நாம் கேட்போமானால், இங்கே வாசிக்கிறோம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு அதிக நம்பிக்கையை கொடுத்தது. அல்லது இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமானால், அவன் தேவன் சொன்ன வார்த்தையை அல்லது தேவன் சொன்ன அந்த வாக்கை நம்பி அவன் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனான்.
ஆக நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைகளிலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொண்டு இருக்க பழக வேண்டும். அல்லது தேவன் கொடுத்திருக்கிற வாக்கை நோக்கம் கொண்டவர்களாக நினைத்து இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். ஆகவே ஒரு உதாரணம், ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது மற்றும் 20வது வசனம். 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்க ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் 75 வயது இருக்கும் பொழுது அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆக அந்த நேரத்திலே பல வருடங்கள் தாமதமான போதும் அங்கே ஆவியானவர் இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யவில்லை, அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இங்கேயும் ஆபிரகாமை நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவன் சொன்ன வாக்கை விசுவாசத்தோடு நம்பினான். அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தான் அல்லது பற்றி கொண்டிருந்தான். எப்படி அந்த ராஜாவின் மனுஷர் தேவனுடைய வாக்கு, அதாவது நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கம் கொண்டு வாழ்ந்தானோ, அவ்விதமாக இங்கே ஆபிரகாமும் நான் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கை குறித்து சந்தேகப்படாதவனாக இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையிலே இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வேதாகமத்திலே தேவன் நமக்கென்று அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வாக்கானது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பூமியில அநேக கஷ்டங்கள் வரலாம், அநேக நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. பிரியமானவர்களே, இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தமாக இருக்கிறது. நாமும் அந்த ராஜாவின் மனுஷரை போல, நாமும் ஆபிரகாமை போல, நாம் இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே எனக்குரியதாக அல்லது நமக்குரியதாக நாம் பற்றி கொண்டு வாக்கு தத்தத்தை நோக்கமாக வைத்து இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் நம்மால் அந்த நெருக்கடியிலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு இளைப்பாற முடியும். அமைதலற்ற இருதயங்களை நம்முடைய தேவனுடைய கரத்திலே அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி அதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த பூமியில வாழ்வதற்கு நிச்சயமாக முடியும். ஆகவே அமைதலற்ற சூழ்நிலைகளிலே தேவனுடைய வாக்கை நம்பி நாம் இளைப்பாற கற்றுக்கொள்வோம். ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவன் தாமே நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் அவருடைய வாக்கு தத்தத்தை கைப்பற்றி கை கொண்டு வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படட்டும்.